சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா கிட்ட போயிட்டு முத்து இருந்துட்டு, "முதல்ல நீ சாப்பிட போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்ல. என்ன விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி விடு. நீயும் சாப்பிடல. நானும் சாப்பிட மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நேத்து இருந்தேன். நானும் பட்னியா தான் இருக்கேன். ஏதோ நான் தாங்கிக்கிறேன். ஆனா உன்னால தாங்கிக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "நீங்க பட்னியா இருந்தா நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? நான் சாப்பிட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, "முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு முத்துவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்ப சண்டை போடுறாங்க, எப்ப பிரியறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா, சீதா எல்லாருமே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன இந்த நிலைமைக்கு அந்த மீனா ஆளாக்கிட்டா, அந்த மீனாவ நான் சும்மாவே விட மாட்டேன். அவள நான் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். அவள நான் என்னலாம் செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம மனோஜ் இருந்துட்டு, "எனக்கு வாழவே பிடிக்கலம்மா. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனோஜ், "என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னை விட்டா எனக்கு மட்டும் யார் இருக்காங்க? எனக்கு எல்லாமே நீதானே." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு ஒரு பக்கம் மனோஜ வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.